ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் நமஸ்காரம். புத்தாண்டு ராசி பலன்கள், நியூ இயர் இங்கிலீஷ் 2025. பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது 1ஆந்தேதி ராத்திரி 12 மணிக்கு 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 31 முடிஞ்ச உடனே ஜனவரி 1 இதுவாகுது. அதற்கான அந்த வருஷம் பிறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன். கிரக நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வருஷத்தில் 2025 முக்கியமான 3 பயிற்சிகள் வருது. அது வந்து ஒன்று சனி பயிற்சி. அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது முதல்ல சனி பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. மார்ச்சில் சனி பயிற்சி வருது. அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது. 3வது ஜூன் மாதம் ராகு கேது பயிற்சி வருது. அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. எப்படி பலன் பார்க்கணும், நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். 3 விதமான ஒரு இது இருக்கு. அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆரம்பமாகும். அது 19 வருஷத்தில் 18 வருஷம் இருக்கலாம், இல்லை 5 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம். அடுத்தது புதன் தசை, அது 17 வருஷம். அடுத்தது கேது, சுக்கிரன், இப்படி ஓடும். இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 9. இப்போது இன்னொரு தசை, அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும். A to Z அத்தனை பேருக்கும் அப்படி தான் வரும். 1க்கு நேராக கேது தசை ஆரம்பம், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சூரியன். இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேதுங்கிறது ஹெட்லெஸ், தலை இல்லாதது. அப்போது ஒரு வேளை சனி தசை ஆரம்பிக்கிறது 17 வருஷம் 16 வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கேது பொதுவாக 6 வருஷம்தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம், தலையில்லாத செயல்பாடு. அப்போ அந்த 16 17 வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் 17 வருஷம் 17 வருஷம் சுக்கிரனோடது. அப்போ 34 வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்பில் நார்மலாக, இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது. அப்போது சில பேருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்டு சுக்கிர தசையும் ரொம்ப கம்மியாக, அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள். அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும், ஈஸியாக புரியும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. துலாம் ராசி அன்பர்களே, 2025 வருடம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2025 முக்கியமான 3 பெரிய கிரகங்கள். சனி, அவர் மீன ராசிக்கு போகிறார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். ராகு, அவர் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றார், கும்பராசிக்கு வர்றார். அடுத்தது குரு வந்து மே மாதம் 9ஆம் இடத்துக்கு போகிறார், 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு. அண்டு கேது பகவான் 12லேருந்து 11ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு போகிறார். இது குரு பயிற்சி. ராகு 5ல் வர்றார், அவருக்கு அது ஆட்சி வீடு. கும்பத்துக்கு சனி தானே அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம். பட் ஆக்சுவலாக ராகுக்கு அந்த வீடு ஆட்சி வீடு, சனிக்கு அது ஆஃபீஸ், மூலத்திரிகோண வீடு. மூலத்திரிகோணம்னா ஆஃபீஸ், ஒர்க் பண்ணுற ஏரியா. கும்பத்தில் அது ஒர்க் பண்ணுற ஏரியா. அது
மகரம் சனிக்கு ஆட்சி வீடு. அந்த சனி தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து அடுத்த ராசிக்கு போகிறார், மீன ராசிக்கு போகிறார். உங்களுடைய துலாம் ராசிக்கு 6வது வீட்டுக்கு போகிறார். குரு 8ல் இருந்து ஒரே பிரச்சனையாக கொடுத்துட்டு இருந்தது. மே மாதம் அவர் 9ஆம் இடம் பாக்கியத்துக்கு போகிறார். நடுவுலையே அக்டோபரில் ஒரு 2 மாதம் டூர் மாதிரி 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு திரும்ப 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகே, ராகு 6ல் இருந்து மறைஞ்சிருந்தார், இப்போ தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றார். ஓகே, கேது கன்னியில் இருந்தார் 12ஆம் இடத்துல, இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம். ஸோ 11ஆம் இடத்துக்கு அவர் போகிறார். இப்படி இருக்கிற இதில் காமனா துலாம் ராசி, அவங்க துலாம்னா தராசு எங்கே இருக்கும்? மார்க்கெட், கடை தெரு, அதுதான் அவங்க ஏரியா. துலாம் ராசிக்காரங்களுக்கு மார்க்கெட் அதுதான் ஏரியா. இப்போது வாழ்க்கை பொருளாதாரம் அது சம்பந்தப்பட்டது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிகிட்டே ஓடும் இந்த வருஷம். யாருக்கு நன்னா ஓடும்னா சுவாதி நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும். விசாகத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. குருவோட இது குரு என்ன பண்ணுறாருன்னா பகை வீட்டுக்கு போயிடுறார். அதனால விசாகத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் வராது. ஓகே, ஓரளவுக்கு ஓடும். ஏன்னா சனி நன்னா இருக்கார் 6ல், அதே போல் ராகு நன்னா இருக்கார். சுவாதியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் நன்னா இருக்கார், சனியும் நன்னா இருக்கார், குருவும் நன்னா இருக்கார். கேது பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ பொருளாதாரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு, அதே போல் சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம். அந்த செவ்வாய்க்கு சனி எதிரின்னு சொல்லுவாங்க, அது காமனாக சொல்கிறது. பட் எல்லாருக்குமே அப்படி வரும்னு சொல்ல முடியாது. இந்த செவ்வாய்க்கு அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனியால் அனுகூலம் வருது, ப்ளஸ் குருவால் அனுகூலம் வருது. ராகு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி விடுறார், குழப்பம் கொடுத்தார். இப்படி ஓடும்போது இந்த வருஷத்தை 3ஆக பிரிச்சுக்கணும். சனியோட பயிற்சி மார்ச்சில் வருது, பட் அதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே அது பலன் தந்துடும். குருவோட பயிற்சி மே மாதத்தில் வருது, அதுக்கு 2 மாதம் முன்னாடி, கிட்டத்தட்ட மார்ச் பிப்ரவரி கடைசியிலேருந்து அந்த பலன் தந்துடும். அண்டு ராகு கும்பத்துக்கு வரார் ஜூன் மாதம், அதுக்கு 2 மாதம் முன்னாடி ஏப்ரல்லேருந்தே பலன் தரும். ஆகக்கூடி உங்களுக்கு நல்ல பலன்கிறது ஜனவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மார்ச் வரைக்கும் 2026 மார்ச் வரைக்குமே, நவம்பர்லேருந்து 2026 மார்ச் வரைக்குமே நல்லா இருக்கும். இந்த 3 பார்ட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. பாக்கி எல்லாருக்கும், அதாவது வேலைக்கு போகிறவா அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்களாம். ரிட்டையர்டு பர்சன், வயசானவா, அவளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். பட் சொந்த தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது 11ல் போகிறார், பகை வீடு வரும். தனு தனான்னு சொல்லுவாள். 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம். எதிரிகளை ஜெயிச்சிருவீங்களாக்கும், பட் சின்ன கஷ்டத்தோட போராட்டத்தோட ஜெயிக்கணும். ஓகே, ஒரு காம்படிஷன் இருக்கும், அதில் நீங்கள் போய் இது பண்ணி உங்களுடைய பிட்டு கொடுத்து அந்த இதை கொடுவா, கொட்டேஷன் கொடுப்பா. அந்த கொட்டேஷன் கொடுக்கும்போது அந்த இது ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு டஃப்பாக போய் அதுக்கான கடுமையான முயற்சியில் இறங்கி அதுக்கப்புறம் ஜெயிக்கும். இதே வேலைக்கு போகிறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்க, அது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஞ்சி பண்ணால் பிடிக்காத இடத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவான். பட் ஓடும், ஜாப் ஓடும். வேலை கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் முயற்சி பண்ணால் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு நன்னாயிடும், பெருசாக கஷ்டம்னு இல்லை. அதே போல் மாணவர்களில் இந்த சுவாதி அண்ட் விசாகம், இந்த 2 நட்சத்திரம்,
சித்திரை ஓரளவுக்கு ஓடிடும், அட்லீஸ்ட்டு ஆவரேஜ் மார்க் அது வாங்கிடுவோம். பட் புதன் வந்து இந்த ஒரு வருஷம், இப்போது நம்ம மெயினாக பெரிய கிரகங்களோட பயிற்சி மட்டும்தானே பார்க்குறோம். ஆனால் 12 மாதத்துக்குமே மற்ற கிரகங்கள் எல்லாம் மாசாந்திர கிரகங்கள். இப்போ செவ்வாய் வந்து 45 நாளில் நகரும், புதனும் சுக்கிரனும் 1 மாதம் கணக்கு, ஆனால் 35 நாள் 28 நாள் அந்த மாதிரி கணக்கு. சூரியன் எக்ஸாக்டாக 29 நாள். ஓகே, அடுத்தது சந்திரன் 2.25 நாள். ஓகே, இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் மாசாந்திர கிரகங்கள் இதனுடைய வச்சுட்டு ஒரு மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து கால்குலேட் பண்ணி ஓவராலாக ஃபில்டர் பண்ணி தான் இந்த பலன் சொல்கிறேன். அப்படி வரும்போது இந்த புதனுடைய சஞ்சாரம், புதன்கிறது புத்தி, அறிவு, இது மாணவர்களை ரொம்ப பாதிச்சிடும். மாணவர்கள்னால் வெறும் ஸ்கூல் காலேஜ் போகிறவா மட்டும் இல்லை, ஒரு 35 வயசுக்கு மேலே புதுசாக ஒரு கோர்ஸ் சேர்றேன், புதுசாக நான் ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்குமே. அதே போல் பெண்கள், அதுவும் புதுசாக திருமணமான பெண்கள், இந்த புதுசாக திருமணமான பெண்களுக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் இந்த ஜனவரி பிறக்கும்போது, ஜனவரி டு மார்ச் சனி மாறும்போது அவர் ராகுவோட கிட்டத்தட்ட மெர்ஜ் ஆகிடுறார். ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். உறவுகள்லாம் வெறுக்கிறாளோ சண்டை போடுறாளோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துடணும். புதுசாக கல்யாணம் ஆன பெண்கள் ரொம்ப அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். துலா ராசியில் இருக்கிறவங்க புதுசாக மேரேஜ் ஆகிடுது அப்படின்னா ரொம்ப விட்டு கொடுத்து, மாமியார்னா சொல்லத்தான் சொல்லுவாள். மாமியார் நாத்தனார் சண்டை போடலைன்னா அது வீடு மாதிரி இல்லை. மாமியார்னா சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நாத்தனார்னா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு செப்டம்பர் வரைக்கும், அதாவது 3/4 மாதம் அதை ஓட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ராஜ்யம். மற்ற இனங்களில் இப்போது வேலை பார்க்குறவா அல்லது சொந்த தொழில் பண்ணுறவா, சுக்கிரனோட வீடு, சுக்கிரன்னா கலைன்னா எல்லாமே, பாட்டு பாடுறவா, டான்ஸ் ஆடுறவா, சினிமா நடிகர்கள், சினிமா துறையில் இருக்கவா, மீடியா துறையில் இருக்கவா, இதெல்லாம் ஒரு ஆவரேஜாக ஓடின்னு இருக்கும். என்ன பண்ணணும்னா கொஞ்சம் யோசித்து செயல்படணும். ஓகே, பணப்புழக்கம் நன்னா இருக்கும், பணம் நன்னா வந்துடும். பட் விரயமும் சேர்த்து வரும், செலவுகள் தேவையில்லாமல் வரும், எதிர்பாராத செலவுகள் வரும். அப்போ என்ன பண்ணோம், புத்தியை கொண்டு பழைக்கணும். கேது ஞானத்தை கொடுக்குறார், அதுதான் 11 உட்காந்து. அந்த ஞானம் என்ன பண்ணோம்னா, இது உஷாராக இருக்க வேண்டிய நேரம், இந்த பணத்தை நம்ம தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்கள் வருமானம் அப்படியே ஸ்டேபிளாக போயிட்டே இருக்கும். ஓகே, கஷ்டப்பட மாட்டீங்க. ஒன்று. அதே போல் வயோதிகர்கள், துலாம் ராசியில் இருக்கிற வயோதிகர்கள், ரிட்டையர்டு பர்சன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பேசிக்காக கோபங்கள் வரலாம், அதை நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கலாம். சுக்கிரனோட வீடு ஆசைகள் நிறைய கொண்டு கொடுக்கும். காமம்னா ஆசை, அந்த காம உணர்வுகள்னு சொல்லுவா. ஆசைகள், காம உணர்வுனா வேறு மாதிரியாக நினைக்கக்கூடாது, எதிர்பார்ப்புகள், ஆசைகள், அதுக்கு பேர் தான் சமஸ்கிருதத்தில் காமம்னு சொல்லுவாள். இந்த காம தூண்டுதல் வந்து அதிகமாக இருக்கும் ராகுவோட போய் சேர்றதுனால. சடனாக யோசிக்காமல், என்ன நாட் ஓன்லி வயசானவா, துலா ராசி அத்தனை பேருமே என்ன பண்ணுவான்னா சடனாக யோசிக்காமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறது ரொம்ப நன்னா இருக்கே, டக்குன்னு இறங்கிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் வரும், ஆசைப்பட்டு இறங்குறது. அதனால் ஒரு வாட்டியும் யோசித்து செயல்படணும். துளாராசி ஞானத்தை கொடுக்கின்ற கேத்துவை வணங்கணும். கேத்து யார்? பிள்ளையார். பிள்ளையாரை வணங்கணும் எல்லாருமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறது, பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து கொடுக்கறது, ஒரு குடம் ஜலம் தண்ணீர் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் என்ன குட்டி பிள்ளையார் வீட்டு வாசலில் இருந்தாலும் சரி, அல்லது தெருமுனையில் ஒரு சின்ன கோயில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. இல்லை பெரிய கோயிலில் பிள்ளையார் தனியாக ஒரு சன்னதி மாதிரி இருந்ததுன்னா அங்கே போங்க. குருக்கள்கிட்ட ஒரு குடம் ஜலம் கொடுங்க, அவர் காலையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்தில் சேர்த்துருவார். அது என்ன பண்ணும்னா உங்கள் மனசை குளிர்ச்சி ஆகும். அதே போல் மரம் செடி கொடி எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு ஜலம் விடுங்கோ. ஏன்னா
அதுதான் நமக்கு பிராணவாயுவை தர்றது, ஆக்சிஜனை தர்றது. அதுக்கு நன்றி கடனாக நம்ம தண்ணீர் விட்டோம்னா, மரம் செடி கொடிக்கெல்லாம் தண்ணீர் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்சிஜன் நமக்கு ஒழுங்காக வரும்போது நம்மளுடைய மூச்சு காற்று சீராக இருக்கும். மூச்சு காற்று சீராக இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் ஒரே ஈவனாக இருக்கும், மைண்டு கிளியராக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்புடையது. மனசு கிளியராக இருந்தது, உங்கள் மனசு சுத்தமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். பரிகாரம்லாம் பண்ணலாம், அது போய் ராகுக்கு பரிகாரம், கேதுக்கு பரிகாரம், குருவுக்கு பரிகாரம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி சிம்பிளஸ்ட்டு, கோயிலில் கொண்டு போய் ஒரு குடம் ஜலம் கொடுக்கறது, செடி கொடிக்கு தண்ணீர் விடுறது, இதெல்லாம் சிம்பிளஸ்ட்டு. அது போக பிள்ளையார் நாமத்தை சொல்கிறது, இதெல்லாம் துளாராசிக்காரங்க பண்ணின்னு வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த வருஷம். அது போக உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு ரொம்பவே நல்லது. எனக்கு குலதெய்வம்லாம் தெரியல சார் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கடவுள், அது ராமரோ முருகரோ கிருஷ்ணரோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச கடவுள், அந்த கடவுளுடைய பேரை நாம ஜபம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டாவது, இந்த ராசியில் செகண்ட் பார்ட் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் வரைக்கும் சொன்னேன், அதுலேயே ஜூன்லேருந்து உங்களுக்கு அக்டோபர் வரைக்குமான பீரியடு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நன்னாயிடும். இந்த டஃப்பாக இருக்கிற பீரியட் இருக்குது பாருங்க, இந்த பீரியடில் நீங்கள் தர்மம் பண்ண ஆரம்பிக்கும். இப்போலேருந்தே ஆரம்பிக்கலாம். இது இந்த பீரியடில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய பண வரவுகள் நல்லா இருக்கும். மனுஷனுக்கு பணம் வந்துருக்குன்னா எல்லாமே ஃபில்ஃபில் ஆகிடும். ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா பணம் தேவை, ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பணம் தேவை, பணம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஆனால் அந்த பணம் விரயமாயிட்டே இருக்கும். அது ஜூனுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன பண்ணுறது, நாம் இப்போலேருந்தே ஒரு சின்ன சேவிங்ஸ், 100 ரூபாயா ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது. அது ஒரு வாரமாக போட்டு நம்மளது இல்லைன்னு தொடப்படாத, அது போட்டால் ஜூனில் ஹெல்ப் ஆகும். அதே போல் தர்மம் பண்ண ஆரம்பிச்சு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி நம்மளால் என்ன முடியுமோ அது. ஆடம்பரமாக வேண்டாம், ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணேன் அதெல்லாம் வேண்டாம். யாரை உங்களால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு இட்லி தோசை ஏதாவது கடையில் இருக்கிறத கூட வாங்கி கொடுங்க, அது ஒரு தினம் பசியை போக்கும். அன்னதானம் இஸ் த பெஸ்ட் பரிகாரம். உலகத்திலேயே அன்னதானம் மட்டும்தான் நல்ல பரிகாரம். அந்த பரிகாரம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருடைய வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவா இல்லையா, வாய் வாழ்த்துனாலும் வயிறு வாழ்த்தும், அதுதான் அந்த அன்னதானம் போட. பசி ஒன்று வயிறு ரொம்ப எடுத்துன்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, போருன்றுவோம். அதனால அன்னதானம் இஸ் த பெஸ்ட் வே. நீங்கள் கோயிலுக்கு போங்க, சுவாமிக்கு பூஜை பண்ணுங்க, அதெல்லாம் தனி. பட் இது அதை விட இது நல்ல பலனை தரும். துளாராசி அன்பர்களே இதை பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு ட்ராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். எங்கே போனாலும் சாதாரணமாக பைக்கை ஓட்டிட்டு பக்கத்தில் போய் கடையில் போய் ஒரு இது வாங்குறேன். எஸ்பெஷலி 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வண்டியை தொடவே தொடாது, சட்டப்படி தொடக்கூடாது. ஆனால் யார் கேட்குறா, இந்த காலத்தில் அப்பா அம்மா பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்றா, +2 படிக்கும்போதே 10th படிக்கும்போதே வாங்கி கொடுத்துட்றா. அப்படியே மிதக்கிறது. யாரோ ஒருத்தர் டிவியில் யூடியூப்பில் பைக்கை அப்படி இது பண்ணாருன்னா நம்மளும் அதே மாதிரி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க பெற்றவர்களே. உங்கள் குழந்தைக்கு 18 வயசுக்கு உட்பட்ட இருந்ததுன்னா சட்டப்படி வண்டி ஓட்டக்கூடாது, தர்மப்படியும் வண்டி ஓட்ட சொல்லாதீங்க. ஏன்னா குழந்தைகளோட ஆயுள் முக்கியம். விபத்துகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு சான்ஸ் நிறைய துளாராசிக்கு இருக்கு. உடனே பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, கவனமாக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா புத்தி தடுமாற்றம், ஆசைகள் சொன்னேன் இல்லையா, அந்த புத்தி தடுமாற்றம் குழந்தையிலேருந்து வயசானவா வரைக்கும் இருக்கும். யாராக இருந்தாலும் பெரியவங்க வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்க. ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, நிதானமாக போங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், மெதுவாகவே போங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. சிக்னல்லாம் நின்று போங்க, க்ரீன் எல்லோ போட்டால் அப்படின்னாலே நின்றுடுவோம், அதுதான் நல்லது. ஏன்னா நமக்கு தெரியாது விபத்து எங்கேருந்து வரும். விபத்தில் உயிர் போயிட்டுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. பட் அதனால மற்றவா கஷ்டப்படுவோம் ஒன்று, நம்மளுக்கு வெறும் கை காலெலாம் போயிடுச்சுன்னா அது வேறு கஷ்டம். அதற்கான சான்ஸ் எல்லாம் துளாராசிக்கு இருக்குது. பயமுறுத்தலை கன்ஃபார்மாக. ஏன்னா இந்த ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்
இந்த 4 மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கிரகநிலைகள் எதுவுமே சரியாக இல்லை துலா ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் கூடுமான வரையில் எஸ்பெஷலி இந்த குழந்தைகள் 18 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் வண்டி ஓட்ட வேண்டாம். தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. லைசன்ஸ் வாங்கிட்டு அப்புறமா ஓட்டுங்க. 19-20 வயசுக்கு 20 to 40, 50, 60 இந்த வண்டி ஓட்டு லைசன்ஸ் வாங்குறேன் இல்லையா, அவள்லாம் கூட கொஞ்சம் கவனமாக இருங்கோ. பஸ்ஸில் போச்சேவும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. வாகன விபத்துகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு இருக்கும். பாக்கியெல்லாம் குடும்ப உறவுகள் நன்னாயிடும். அதுதான் மெயின் பார்ட். அது எல்லாரும் ஒத்துமையாக இருப்பா. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறது இல்லையா. ராகுவோட ஆட்சி வீடு. அண்டு செவ்வாய் வந்து அந்த சஞ்சாரத்தின் போது உறவுகளை பிணைஞ்சு தரார் துளாராசிக்கு. ஏன்னா 7 கூடையவர் பார்ட்னர்னு சொல்லுவாள். பார்ட்னர்னா எல்லாரும் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், ஸ்கூல் பார்ட்னர், ஸ்கூல் மேட், காலேஜ் மேட்டு சொல்கிறோம். எல்லாத்தையும் அரவணைச்சின்னு வரும். குடும்பம் உறவுகளை கசின்ஸ் அவளையெல்லாம் அணைச்சிட்டு வரும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நன்மைன்னு சொன்னால், ரொம்ப நன்மைன்னு சொன்னால் எல்லா உறவுகளும் உங்களோட ஒத்து வந்துடுவா. அதே போல் பொருளாதாரம் நன்னா இருக்கும். பட் விரயமும் கூட சேர்ந்து வர்றதுனால கடன் தொல்லை அவஸ்தை இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். யோசித்து கடன் வாங்கணும். மற்றபடி நன்னா இருக்கு. நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.